இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி தாயாம் திரு அவை பாஸ்கு காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையை நம்ம இன்றைக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம் அன்புமிக்கவர்களே, இந்த நாட்கள் முழுவதுமே இயேசு நமக்காக உயிர்த்து விட்டார், அல்லேலூயா என்கிற அந்த மகிழ்ச்சியைத்தான் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பாஸ்கு காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகங்கள் எல்லாமே நாம் இந்த ஆன்மீக பயணத்துல எப்படி உறுதியோடும் மனத்திடனோடும் வளர வேண்டும், கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு தான் நம்முடைய நம்பிக்கையினுடைய அடிப்படை என்பதை புரிந்து கொண்டு நிலை வாழ்வை நோக்கிய பயணத்துல விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நம்ம வீறு நடை போடத்தான் தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றும் மத்திய கிழக்கு பகுதியில அமைதி இன்னும் திரும்பவில்லை. தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், இப்பொழுதே பல இடங்களில் கேஸ் தட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கிறது. பெட்ரோலிய பொருட்களுடைய விலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. பல இடங்களில் ஆட்டோக்கள் கிலோமீட்டர் கணக்கில் காத்து கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு காலமாக இது மாறி போகும். ஆகவே தொடர்ந்து ஜெபித்து மத்திய கிழக்கு பகுதியில் அமைதி திரும்ப நம்ம ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது திருத்தூதர் பணிகளிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய இந்த முதல் வாசகத்தினுடைய கதாநாயகன் யார் என்று பார்த்தோம் என்றால் திருத்தூதர் பேதுரு தான். இயேசுனுடைய அந்த புனித வாரத்துல வாசித்த வாசகங்களை நம்ம கேட்டோம். திருத்தூதர் பேதுரு இயேசுவுக்காக பல நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு, ஆண்டவரே நீரே மெசியா, நீரே கடவுளின் மகன் அப்படின்னு சொன்னாலும், உமக்காக என் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கிறேன் அப்படி என்று அவர் சத்தியமிட்டு சொன்னாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூதாசை விட கேவலமாக 3 முறை மறுதளித்தவர் தான் இந்த பேதுரு. ஆணையிட்டு இயேசுவை மறுதளித்தவர் தான் இந்த திருத்தூதர் பேதுரு. அன்புமிக்கவர்களே, ஆனால் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு தூய ஆவியானவரை பெற்ற பிறகு இன்றைக்கு திருத்தூதர் பேதுரு திருச்சங்கத்திற்கு முன்பாக சென்று தான் விசுவசிப்பதை இன்றைக்கு உறுதியோடு சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, முன்பிருந்த அச்சம் இங்கு இல்லை, முன்பிருந்த குழப்பம் இங்கு இல்லை, முன்பிருந்த தடுமாற்றம் இங்கு இல்லை, முன்பிருந்த அவநம்பிக்கை இங்கு இல்லை. இன்றைக்கு மன துணிவோடு திருச்சங்கத்தார் முன்பாக சென்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார், அவரை நீங்கள் சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள், ஆனால் தந்தையாகிய கடவுள் அவரை உயிர்ப்பித்து விட்டார் அப்படி என்று சொல்லி இந்த வாசகங்கள்ல நம்ம அடிக்கடி கேட்போம். நாங்கள் கண்ணால் கண்டதையும் காதால் கேட்டதையும் எங்களால் அறிக்கையிடாமல் இருக்க முடியாது. நாங்கள் யாருக்கு செவிசாய்க்க வேண்டும், மனிதர்களுக்கா அல்லது கடவுளுக்கா என்கிற அளவுக்கு மிக துணிவோடு இன்றைக்கு தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற, தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிற ஒரு அழகான ஒரு செயலைத்தான் இன்றைக்கு பேதுருவிடத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். முதல் வாசகத்துல 2வது வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய மடலிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் கடிதம். அந்த கடிதத்துல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தூய விலைமதிப்பற்ற இரத்தத்தால் உங்களையும் என்னையும் அவர் மீட்டு கொண்டுள்ளார். அதன் வழியாகவே நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதன் வழியாகவே இன்றைக்கு நம்ம புது வாழ்வை நம்ம பெறுகிறோம் அப்படி என்று சொல்லி, ஊன் இயல்புக்கேற்ற ஒரு வாழ்வை வாழாமல் ஆவிக்குரிய ஒரு வாழ்வை இயேசுவுக்காக வாழத்தான் இயேசுனுடைய விலைமதிப்பற்ற தூய இரத்தத்தால் இயேசு நமக்கு விலையாக தன்னுடைய இன்னுயிரை கொடுத்திருக்கிறார் என்பதையும் இன்றைக்கு 2வது வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 3வது வாசகம் நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்துல இந்த வாசகத்தை நம்ம வாசித்தோம். அதாவது எருசலேமிலிருந்து எம்மாவு என்கிற ஊர் அதாவது 11 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அது எருசலேமிலிருந்து மேற்கு திசையில் இருக்கிறது. மேற்கு திசையில் இருக்கிறது. அந்த மேற்கு திசையை நோக்கி இன்றைக்கு 2 சீடர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த எம்மாவு பயணத்தை ஒரு வரலாற்று பாடமாக அல்லது ஒரு வரலாற்று நிகழ்வாக நம்ம கருதாமல் ஒரு ஆன்மீக பாடமாக, இறையியல் படிப்பனையாக ஏற்றுக்கொள்ளத்தான் தாயாம் திரு அவை அல்லது விவிலிய அறிஞர்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலையும் இந்த 2 சீடர்களுடைய நிலையும் ஒன்று தான். அதாவது எருசலேமை விட்டு ஆண்டவர் கொலை செய்யப்பட்ட அந்த இடத்திலிருந்து அவர்கள் எம்மாவு என்கிற மேற்கு பகுதிக்கு செல்லுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, மேற்கு பகுதி என்றாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், சூரியன் அஸ்தமனம் அடைகிற ஒரு இடம், உதிக்கிற இடம் கிடையாது. மேற்கு பகுதி என்பது ஒரு இருளை நமக்கு குறிக்கிற அல்லது ஒரு குழப்பமான ஒரு இடத்தை நமக்கு குறிக்கிற அல்லது ஒளியை விட்டு விலகி செல்லுகிற ஒரு பகுதியாகத்தான் விவிலிய அறிஞர்கள் பார்க்கிறார்கள். அப்படி என்றால் அச்சத்திலும் குழப்பத்திலும் அவர்கள் ஒளியை நோக்கி செல்லாமல் இருளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அல்லது குழப்பத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் இன்றைக்கு நம்ம
புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய பயணம் என்பது ஒரு அச்சம் நிறைந்த, குழப்பம் நிறைந்த, அல்லது எதிர்நோக்கற்ற ஒரு சூழலில் தான் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பயணம் கூட சில நேரங்களில் இப்படித்தான் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, இன்றைக்கு இருக்கிற ஒரு குழப்பம், இன்றைக்கு இருக்கிற ஒரு தடுமாற்றம், இன்றைக்கு ஏற்பட்ட ஒரு பொருளாதார சிக்கல், இவை அனைத்துமே இறைவனை விட்டு விலகி இருளை நோக்கி செல்லுகிற அல்லது முற்றிலும் எதிர் திசையை நோக்கி செல்லுகிற ஒரு வாழ்வாகத்தான் நம்முடைய வாழ்வு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி எதிர் திசையை நோக்கி இருளை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த 2 சீடர்களிடத்துல ஆண்டவர் அங்கே வருகிறார். அன்புமிக்கவர்களே, எவ்வளவுதான் ஆண்டவரை விட்டு விலகி சென்றாலும் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்துல ஒரு வழிபோக்கரை போல வருகிறார். வழிபோக்கர் இடத்துல இவர்கள் பேசவில்லை, ஆண்டவர் தான் இன்றைக்கு பேச்சை தொடங்குகிறார். முதலில் நாட்டு நடப்பு பற்றி கேட்கிறார், அவர்களுடைய துன்பங்களை கேட்கிறார், அவர்களுடைய அச்சங்களை கேட்கிறார், அவருடைய குழப்பங்களை அவர் கேட்கிறார். அவர்கள் பேசுகிற நேரத்துல எருசலேமில் இருந்து வருகிற உமக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியாது என்று நாங்கள் நினைக்கின்றோம். கடந்த வாரத்துல இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டார்கள், அவர் 3ஆம் நாள் உயிர்த்ததாக எங்களோடு வாழ்ந்த எங்களில் ஒரு சிலராக இருந்த பெண்கள் சொன்னார்கள். அதை நாங்கள் நம்பவில்லை, எங்களுடைய நண்பர்களும் அதை நம்பவில்லை. இஸ்ராயலை மீட்க வந்த மீட்பர் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். அப்படி என்று அவர்களுக்காக உயிர்ப்பின் செய்தியை கொடுத்த மகதலேன் மரியாளையும் அவர்கள் நம்பவில்லை. அவர்களோடு இந்த திருத்தூதர்கள் கல்லறைக்கு சென்று வெற்று கல்லறையை கண்டு அவர் உயிர்த்து விட்டாரா இல்லையா என்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பதையும் இதிலிருந்து கண்டுகொள்ள முடிகிறது. 3ஆவதாக, அவர் இஸ்ரேலை மீட்க வந்தார் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தும் இருந்து இஸ்ரேலை மீட்க வந்த மீட்பர் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் என்று சொல்லுகிற வாசகங்கள் எல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை வெளிப்படுத்துகிற ஒரு வாசகங்களாக தான் இருக்கிறது. எதிர்நோக்கற்ற ஒரு நிலையில அவர்கள் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த இடத்துல தான் இயேசு அவர்களிடத்துல வழிபோக்கரை போல பேச்சை கொடுக்க ஆரம்பித்து மறைநூலிலிருந்து மீட்பரின் வருகையை பற்றி எடுத்து சொல்லி பிறகு அவர்களோடு சென்று அப்பத்தை பிட்டு அவர்களோடு உண்டு தன்னுடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். அன்புமிக்கவர்களே, எத்துணை துன்பத்தில் நம்ம இருந்தாலும், எத்துணை வேதனையில் இருந்தாலும் இறைவன் நம்மை தடுத்தாட்கொள்வார், நம்மோடு பயணிப்பார். நம்முடைய இன்ப துன்பங்களை அவர் காது கொடுத்து கேட்பார். இறை வார்த்தையின் மூலமாக நம்மை அவர் தேற்றுவார். கடைசியில நற்கருணையின் மூலமாக நம்மை அவர் திடப்படுத்துவார் என்பதுதான் 2வது செய்தியாக உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். 3வது ஒரு செய்தியாக, இயேசுவோடு பயணித்து இறை வார்த்தையை கேட்டு நற்கருணையில அவர்களை கண்டுகொண்ட அந்த 2 சீடர்களும் சொன்ன வார்த்தைகள், அவர் இறை வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்கிற நேரத்துல நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா அப்படி என்கிற முதல் வார்த்தை. 2வது, ஆண்டவரே மாலை நேரம் ஆயிற்று, எம்மோடு தங்கும் என்று ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக ஏங்கி தவிக்கிற அந்த 2வது மந்திர வார்த்தை. 3ஆவதாக, இயேசு அப்பத்தை பிடுகிற நேரத்துல இயேசுனுடைய முழு பிரசன்னத்தை, மிக அடர்த்தியான ஒரு பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்து புத்தொளி பெற்று புதுவாழ்வு பெற்று மறுபடியும் எருசலேமை நோக்கி சென்றதைத்தான், ஆபத்து என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற அந்த எருசலேமை நோக்கி சென்றதைத்தான், எதிர்நோக்கற்ற தங்களுடைய நண்பர்களை சந்திக்கத்தான், ஒளியை நோக்கித்தான், கிழக்கை நோக்கி இன்றைக்கு அவர்கள் செல்லுகிறார்கள் என்பதைத்தான் 3வது கருத்து. அன்றாட வாழ்க்கையில நம்ம எத்தனை துன்பம், எத்தனை வேதனைகள் இருந்தாலும் இறைவன் நம்மை தடுத்தாட்கொள்கிறார். இறை வார்த்தையின் மூலமாக நம்மை தேற்றுகிறார். நற்கருணை மூலமாக அவர் நம்மை முற்றிலும் நிறைவுபடுத்துகிறார் என்கிற அந்த உணர்வோடு அன்றாட வாழ்க்கையில இயேசுவோடு பயணித்து திடம் பெறவும், இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு அதை பாதையாக்கி கொள்ளவும், ஒளியாக்கி கொள்ளவும், நற்கருணையின் வாயிலாக இறைவனுடைய பிரசன்னத்தை முழுமையாக உணர்ந்து வாழ்க்கையினுடைய தடைகளை தகர்த்தெறிய எருசலேமை நோக்கிய பயணத்தை போல நாமும் நிலை வாழ்வை புதிய எருசலேமை நோக்கிய ஒரு பயணத்துல இயேசுவோடு பயணிக்க இறைவனிடத்துல இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.